ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேல் 12 தான் ஐஎஸ் டபங் டெல்லி தான். அதை பற்றி கொஞ்சம் பேசலாமா? ரைட். இல்லை, வீடியோக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நிறைய பேர் சொன்னீங்க வெறும் தமிழ் தலைவாசியே பேசுகிறேன், எல்லா டீமும் பேசுகிறேன், எல்லா டீமும் பேசிட்டு தான் இருக்கும், நீங்கள் தான் பார்க்க மாட்டேறீங்க. எனிவே, நம்ம டெய்லி ஒரு தலைவாஸ் வீடியோவும் இன்னொரு டீமை பற்றி பேசுவேன். நாள் இறங்கிடுச்சு. மோஸ்ட் ப்ராப்ளி ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் லீகு. நிறைய விஷயங்கள் இருக்குது பேச. ரைட், ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். டபங் டெல்லி என்ன பேச போகிறேன்? நவீன எக்ஸ்பிரஸ் இல்லாத டபங் டெல்லி எப்படி இருக்குது, அதை பற்றி பேசஞ்சர் ட்ரெயின் ஆகிடுமா, இல்லை எக்ஸ்பிரஸ் ட்ரெயினா, இல்லை சதாப்தி எக்ஸ்பிரஸ் மாதிரியா, அதை ஒரு அழைச்சிருவோம். ரைட். போன சீசன் ரொம்ப நாளாக விளாண்டாங்க அவங்க. பிகே 11 13 வின்னு 6 லாஸு, செகண்ட் ரேங்குங்க, 81 பாயிண்ட்டு. நம்மளாம் 50 பாயிண்ட் எடுக்கவே திணறணும் தமிழ் தலைவாஸ். ஆமாம், செமிஃபைனலில் தோற்றுட்டாங்க பாட்னா பைரட்ஸ்ட்டை 32-28. இல்லைன்னா ஃபைனலுக்கு போயிருப்பாங்க. இவ்வளோக்கும் நவீன் எக்ஸ்பிரஸ் இன்ஜுரி 16 மேட்ச் தான் அவரால் போன சீசனை விளையாட முடிஞ்சுது. அதுக்கு முந்தின சீசனும் கொஞ்சம் மேட்ச் தான் விளையாண்டார். பிகேலும் நிறைய மேட்சஸ் இன்ஜுரி, எல்லாமே ஆஷு மாலிக் தான் டூக் ஓவர். இப்போ நவீன் எக்ஸ்பிரஸ் ஹரியானா ஸ்ரீலருக்கு போயிட்டார், உங்களுக்கு தெரியும். அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போயிட்டாங்கன்னு பாருங்கள். இவங்க கோச் இருக்கார்ல ஜோயிந்தர் நர்வால், வெரி கிளியர் மைண்ட் செட். ஒரு முடிவுக்கு வந்துட்டார் முதல்ல 2 மாதம் முன்னாடி, எல்லாரையும் அமுச்சு விட்ரு வெளிலன்னு. ஆமாம், ஆஷு ஆகட்டும், நவீன் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், இங்கே தானே பெரிய பில்லர், 2 பேருமே அமுச்சு விட்டு 4 என்வைபி தான் ரீட்டைன் பண்ணாங்க அவங்க. பாக்கி எல்லாமே ஆப்ஷனில் எடுத்தது. அண்ட் ஆப்ஷனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. போன சீசன் இவங்களுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணது வந்து அப்வியஸ்லி ஆஷு மாலிக் 265 பாயிண்ட் 23 மேட்ச்சில். நவீன் எக்ஸ்பிரஸ் தான் செகண்ட் ரைடர் 100 பாயிண்ட் 16 மேட்ச்சில். அப்புறம் யோகேஷ் ஜையா, அவர் ஒரு ரைட்டு கார்னர் 77 பாயிண்ட் 22 மேட்ச்லையும். அஷிஷ்னு ஒரு ஆல்ரவுண்டர் 52 பாயிண்ட் 20 மேட்ச்சு. இந்த 4 பேர் தான் பெர்ஃபார்ம் பண்ணது போன சீசன். அப்படியே அவங்க செமிஃபைனல் போனாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்க? அண்ட் நவீனோட இன்ஜுரி இருந்தனால தான் அவர் கண்டினியூஸ் விளையாட முடியல. பட் ஆஷு மாலிக்ன்ற ஒரு டைமண்ட் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார். எல்லாத்தோட ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் நான் தான் கேப்டன் சொல்லிட்டு கூட 4-5 பேர் போயிட்டு வந்தோம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவர் ஆஷு மாலிக் பிகேல் 10 and 11 2 சீசனே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவர் தான் ஃபுல்லாகவே கேப்டன்சி பண்ணது. கன்சிஸ்டன்ட் மீன்ஸ் அவர் ப்ரெஷர் இல்லை, அவர் கேப்டன்சி. சில பேர் கேப்டன்சி பாட்டன் வந்து ப்ரெஷர் ஆகிடும். ஐயோ கேப்டனை போயிட்டாங்களா, நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுமா, யார் ரைடு யார் டிஃபென்ஸ், இப்படி குழம்பி போய் மேட்ச் விட்டுருவீங்க 40 நிமிஷத்தை. ஆனால் இவர் அப்படி கிடையாது. அண்ட் ஆக்ஷனில் கண்டிப்பாக எல்லாரும் பிட் பண்ணுவாங்கன்னு தெரியும். நிறைய போட்டி நடந்தது. இவென்ச்சுவலி 1,90,00,000 வந்து நின்றுச்சு. ஆஷு மாலிக் ஏபிஎம்ல எடுத்துக்கிறேன்ட்டாங்க, போட்டத்துக்கு காமிச்சிட்டாங்க டபங் டெல்லி. இது தான் ஒரு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னா இதான் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பிகேஎல். என்னென்னா ஒருத்தர் நீங்கள் 2 சீசன் ரீட்டைன் பண்ணிக்கலாங்க. ஸோ அடுத்த சீசன் இதே தலைவலி வேண்டாம், ரீட்டனா ரிலீஸா எவ்வளோ 15% 30% இந்த தலைவலி வேணாம்னு 2 சீசன் நீங்கள் ரீட்டைன் பண்ணலான்னும் போது இந்த ஆஷு மாலிக் 2 சீசன் ரீட்டைன் பண்ணிட்டாங்க டபங் டெல்லி. ஸோ பிகேஎல் 12 அவர் தான் கேப்டன், பிகேஎல் 13 அவர் தான் கேப்டனாக இருக்க போகிறாரு, மெயின் பிளேயராக இருக்க போகிறாரு. அந்த அளவுக்கு அவர் மேலே கான்ஃபிடன்ஸ். அண்ட் இஸ் a வெரி குட் பிளேயர் ஆல்சோ. பிகேஎல் 10 and 11 அவரோட ப்ரெசன்ஸ், நவீன் எக்ஸ்பிரஸோட ப்ரெசன்ஸ் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொல்லுவீங்க நவீன் எக்ஸ்பிரஸ் இல்லாதது கொஞ்சம் டென்ட் ஆகுமான்னு, கொஞ்சம் மோரலாக டவுன் ஆகும் சொல்லலாம். நீங்கள் அவர் தான் விளையாடவே இல்லையா சார் 10-11 சரியாகவே, அப்புறம் என்ன விளையாடாது வேற, டீமோட போகிறது வேற, ஸ்குவாடு கூடயே போகிறாங்க பார்த்தீங்களா. அப்போ நிறைய விஷயங்கள் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ப்ராக்டிஸ் ஆகட்டும், ஏன்னோ ஸ்குவாடு மீட்டிங்கு, கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், டவுட்ஸ் பசங்க போய் கேட்பாங்க. ஆஷு மாலிக் அவர் இன்டர்வியூவில் சொன்னார்ல, என்கிட்ட தான் வந்து எல்லாம் நிறைய பேர் டவுட்டு கேட்பாங்க, நவீன்ட்டும் கேட்பாங்கன்னு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று மிஸ்ஸிங் இருக்குல்லையே, அவரோட ஷேர் பர்ஃபார்ம். இப்போ தோனியே எடுத்துங்களேன், ஜாஸ்தி பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் சிஎஸ்கே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவரோட கேப்டன்சி, லீடர்ஷிப் ஸ்கில்லு, இன்னும் சோ மெனி திங்ஸ் இ பிரிங்ஸ் டு த டேபிள். அது நவீன் எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் இடிக்க தான் செய்யும், அது ஒத்து தான் ஆகணும். பட் மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே தே ஆர் வெரி குட். ஆக்ஷனில் 16 பிளேயர் எடுத்தாங்க. ரைட். அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவங்க தேங்க்ஸ் சொல்கிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்மளால் இந்த சேனல் நடத்த முடியுது. அண்ட் ஏன்னா வியூஸ் அவ்வளோ போகிறதில்ல, உங்களுக்கு தெரியும். முருகன்ற ஒரு 40 ருபீஸும், செந்தில்ன்ற ஒரு 100 ருபீஸும், ராம்குமார்ன்ற ஒரு $2 கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் முருகன், செந்தில் அண்ட் ராம்குமார். ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேன்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணாச்சுன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன். ஒரு அமுக்கு 40 ருபீஸ் தான் மினிமம். கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் தான், சேனல் வளர்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூபு உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் போடுவாங்க. ஸோ அதனால் தான் இவ்வளோ வீடியோஸ் போட முடியுது, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். 16 பிளேயர் எடுத்தாங்கல்ல, இவங்க வந்து ரைடரை மட்டும் யார் மெயினாக இருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஆஷு மாலிக் அப்வியஸ்லி, அப்புறம் நீரஜ் நர்வால் ஜெய்ப்பூர் விளையாடு போன சீசன் 87 பாயிண்ட் அவரை எடுத்துக்கிட்டாங்க இவங்க. அப்புறம் அஜிகே பவார், நான் சொல்ல வேணாம், இட் டசன்ட் நீட் இன்ட்ரடக்ஷன். நம்ம ஆரிசாமி, இன்னும் ஞாபகம் இருக்குது, அது தெலுங்கு டைட்டர்ஸுக்கு 6 பாயிண்ட் எடுத்தார்ல, அது அஜிகே பவார். பெங்களூர் புல்ஸ் தலைவாஸ், பெங்களூர் புல்ஸ் டு டபங் டெல்லிக்கு வந்திருக்காரு. அக்ஷித், அவர் வந்து 39 பாயிண்ட்ஸ் எடுத்தார், அவர் பெங்களூர் புல்ஸுக்கு விளையாண்டார் போன சீசன்.
அவர் வந்து சி கேட்டகரி லெஃப்ட் ரைடர். ஸோ இந்த 4 ரைடர் தான் இவங்களுக்கு மெயின். ஆஷு, நீரஜ் நர்வால், அஜிங்கே பவார் அண்ட் அக்ஷித். அச்சா, அப்புறம் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா அப்வியஸ்லி ஃபசல் அட்ராச்சாலி சுல்தான். அவருடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டேக்கல் பாயிண்ட்ஸ் எடுத்தவர், ஏ கேட்டகரியில் வந்தார். போன சீசன் பெங்கால் வாரியர்ஸ் விளையாண்டாரு. 63 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது, நவுத்தி விட்டாங்க. இவங்க 30 lakhs எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஃபசல் இருக்கார். ஃபசல் அண்ட் ஆஷு மலிக் ஜோடி எப்படி இருக்குன்னு போக தான் பார்க்கணும். அவர் எங்கே இருந்தாலும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணுவார் அவர் ஃபசல். அது மட்டும் இல்லை, நம்ம ஆள் ஒருத்தர் அங்கே போயிட்டார்ல, ஆமிர் ஹுசைன் பஸ்தாமி, பி கேட்டகரி, அவர் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் போட்டாங்க. அது என்னன்னு தெரில. 30 lakhs எடுத்து வச்சிருக்காங்க. பஸ்தாமி அங்கே இருக்கார். போன சீசன் தமிழ் தலைவாசுக்கு விளையாண்ட 2 பிளேயர் 22 மேட்ச் விளையாண்டாங்கன்னா அது நிதிஷ்குமாரும் இன்னொன்று பஸ்தாமியும் தான். நிதிஷ்குமார் ரிட்டைன் மட்டும் பஸ்தாமி விட்டுட்டு அவர் இங்கே வந்துட்டார். செம்ம ஃபிட்டான பிளேயர் இந்த மனுஷன் பஸ்தாமி. அண்ட் தமிழ் தலைவாசுக்கே போன சீசன் 51 பாயிண்ட் எடுத்தாருங்க 22 மேட்ச்சில். இஸ் தட் குட். அது இல்லாமல் சுர்ஜித் சிங் எடுத்திருக்காங்க ரைட் கவர். அவரும் ஜெய்ப்பூர் விங் விளையாண்டார் போன சீசன் 39 பாயிண்ட் 23 மேட்ச்சில். அப்புறம் சௌரப் நந்தல், அவர் பெங்களூர் புல்ஸில் இருந்தார். 37 பாயிண்ட் எடுத்தார் 20 மேட்ச்சில். லெஃப்ட் கார்னர் அவர் எடுத்திருக்காங்க அவங்க. சரி, இது பத்தாதுன்னு ஆல்ரவுண்டர் ஒரு 3 பேர் எடுத்திருக்காங்க. அதில் வந்து அர்கம் ஷேக், அவர் போன சீசன் பாட்னா பைரட்ஸ் விளையாண்டாருங்க. 16 மேட்ச்சில் 16 பாயிண்ட் தான். விட்டு சான்ஸ் கிடச்சிது அவருக்கு. ஸோ குட் பிளேயர் ஆல்சோ, அவர் வந்திருக்காரு. அப்புறம் அஷிஷ் சங்வான், அப்புறம் நவீன், இன்னொரு நவீன். அந்த நவீன் எக்ஸ்பிரஸ் தான், இல்லை நவீன் பேருக்கான்னு ஒருத்தர் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சி கேட்டகரியில் ஒருத்தர் எடுத்து வச்சுருக்காங்க. அவர் ஒரு ஆல்ரவுண்டர். இவங்களை போக தான் பார்க்கணும் இவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. 13 lakhs எடுத்தாங்க. ஸோ எங்கள் டிஃபென்ஸ் வில் பி டோட்டலி டிபெண்டிங் ஆன் ஹூ? ஃபசல், பஸ்தாமி, சுர்ஜித் சிங் அண்ட் சௌரப் நந்தல். எல்லாமே வெரி குட் பிளேயர். ஆன் அ கிவன் டே ஈஸியாக ஹை-ஃபை எடுக்கக்கூடியவங்க. ரைடுன்னு பார்க்கும்போது அப்வியஸ்லி ஆஷு மலிக், அஜிங்கே பவர் ஆகட்டும், நீரஜ் நர்வால், அக்ஷித், இவங்களாம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆப்ஷன் முன்னாடியே சொன்ன நவீன், ஆஷு மலிக் யாராவது ஒருத்தருக்கு தான் இவங்க போக முடியும். ஏன்னா பட்ஜெட் இடிக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி ஆஷு மலிக் தான் போவாங்க. ட்ரைட் அண்ட் டெஸ்டட், ப்ரூவ்டு 2 சீசனாக. இவர் வேறு இன்ஜுரி ப்ரோனாக இருக்கார் நவீன். அப்பப்போ இன்ஜுரி ஆகிடுது. ஒன்ஸ் வந்தாலே அது உங்களுக்கு தொல்லை பண்ணிட்டு தான் இருக்கும். பவன் ஷராவத்தை எடுத்துங்க. போன சீசன் 13 மேட்ச் வரும்போது தான் விளையாண்டார். 22 மேட்ச் விளையாடலையா? இப்போ கூட நம்ம தமிழ் தலைவருக்கு நான் சொன்ன ஒரு ரேர்லி யூஸ் பண்ணுங்கன்னு. இல்லை அவர் தான் கேப்டன், அவர் தான் ஃபுல்லாக விளையாடணும்னா 22 மேட்ச் விளையாடுறதுக்கு ஃபிட்னஸ் இருக்கா தெரியலையே. செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக பவன் ஷராவத் தேவைப்படுவார். அது வரைக்கும் அர்ஜுன், நரேந்தர், இவங்களாம் விஷால் சேனலாக பார்த்துக்கலாம். இது என்னோட ஒப்பீனியன் டிவைஸ் இட் மேட்டர்ஸ். இப்போ பிகேல 8ல் ஒரு வாட்டி கப்பு ஜெயிச்சிருக்காங்க டபங் டெல்லி. நம்ம தான் அது கூட ஜெயிக்கல, ஃபைனலுக்கே போனதில்லை. இவங்க பிகேல 8ல் வந்து வின்னர். பாட்னா பைரட்ஸ்க்கு எதிராக ஜெயிச்சாங்க. அதுவும் 1 பாயிண்ட் வித்தியாசத்தில் 37-36. ஜஸ்ட் 1 பாயிண்ட். எந்த பக்கம் வேணால் போயிருக்கலாம் பெண்டுலம் இப்படின்னு ஜெயிச்சாங்க அவங்க. ஜோகிந்தர் நர்வால், அவரோட விஷனே வேற. கேப்டன் உங்களுக்கு மெயின் பிளேயர், கேப்டன், ஆல்ரவுண்டர், ரைடர், டிஃபெண்டர் எல்லாமே ஒரு ஆஷு மாலிக்னு ஒரு காம்பேக்டான ஒரு காம்போ கிடச்சிச்சு இல்லையா? ரொம்ப ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். அவர் கூட ஃபசல் வேறு இருக்கார். அதில் சொல்லி அனுப்பார் அவர் எப்படி போகணும் என்ன பண்ணணுன்னு. டீம் மேன் அவங்கெல்லாம். பஸ்தாமி வேறு இருக்கார். ஸோ தேர் டிஃபென்ஸ் இஸ் வெரி குட் டிஃபென்ஸ். வென் யூ டோர்னமெண்ட் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான். கண்டிப்பாக அவங்க டாப் 4ல் நான் அவங்களை எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டீமை பற்றி? டாப் 4 வருவாங்களா? இல்லை சார் சான்ஸ் இல்லை சார் அப்படின்னு காரணத்தோடு சொல்லுங்கள். நான் அப்போயே சொன்னேன் இல்லையா அப்படி சொல்லாதீங்க. கிவ் மீ த ரீசன். எனக்கு அப்போயே தெரியும் ப்ரோ இவங்க தோற்றுருவாங்கன்னு. கிவ் மீ ரீசன். அதுதான் நான் எப்போதுமே கேட்குறது. அப்போ தான் உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். 1 வேர்டில் யார் வேணால் போட்டுட்டு போடலாம். எஸ், நோன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டபங் டெல்லி எவ்வளோ தூரம் போகும்? டெல்லி தூர்னையே ஹிந்தியில் ஒரு வார்த்தை. டெல்லி ரொம்ப தூரம்லாம் கிடையாது அப்படிம்பாங்க ஹிந்தியில். அதே மாதிரி டபங் டெல்லி எதிரியே டெல்லி கேபிட்டல் சிட்டி. பார்க்கலாம். உங்களோட ஒப்பீனியன் எதுவும் தான் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணும்னு அர்த்தம். பொறுமை பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.